பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை தொடர்ந்து நினைத்து நெகிழ்ந்து பாடுகிறார். ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் அப்படிங்கிறார். பெருமானே, அந்த மதுரை மாநகரிலே அடியவளாகிய வந்தி என்கிற பிட்டு விற்பவளுக்காக, அந்த வாணிகச்சிக்காக அழகாக மண் சுமந்தாயே அப்படிங்கிறார். பாங்காய் அப்படின்னா அழகாக, மண் சுமந்ததே அவ்வளவு அழகாக இருந்துதான். அது மட்டும் இல்லை, என்ன பண்ண, மண் சுமந்து அருளிய பரிசும் அப்படிங்கிறார். பரிசு கொடுத்தாயே அப்படின்னு. என்ன பரிசு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கரையை அடைக்கணும், வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து கரையை அடைக்க வேலை செய்யணும்னு பாண்டியன் உத்தரவிடுகிறார். வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. இறைவனின் அடியாராகிய பிட்டு விற்பவள் வந்தி. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் வீட்டில் யாருமே இல்லையே, தாய் இல்லை, தந்தை இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, மகன் இல்லை, யாரை அனுப்புவேன் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா வந்தி. அந்த நேரத்தில் தன் பக்தைக்காக சிவபெருமான் என்னவா வராரு, கூலியாளாக வரார். என்ன சொல்லிக்கிட்டு வராராம், கூலி கொடுத்து வேலை வாங்குவோர் உண்டோ, கூலி கொடுத்து வேலை வாங்குவோர் உண்டோ அப்படின்னு கேட்ட உடனே, இந்த குரல் கேட்ட உடனே வந்திக்கு அவ்வளவு சந்தோஷமா. உடனே கூப்பிட்டு கேட்குறாளாம், அப்பா நீ யாரு, இங்கே வா, எனக்கு அளந்து விடப்பட்ட கரையை அடைச்சி தரியா அப்படின்னு கேட்டாலாம் வந்தி. தாயே, அடைச்சி தரேன், ஆனால் நீ எனக்கு என்ன கூலி தருவ அப்படின்னு கேட்குறார். உடனே வந்தி சொல்கிறாங்களாம், நான் விற்கும் பிட்டையே உனக்கு தரேனேப்பா அப்படின்னொன்னே, சரி சரி அப்படின்னா சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ முதல்ல பிட்டை கொடு, நான் நல்லா சாப்பிட்றேன், அப்புறம் கொஞ்சம் களைப்பாக இருக்குது, கொஞ்சம் இளைப்பாக இருக்கிறேன், அப்புறம் என்னோடய பங்குக்கு உள்ள கரையை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே வந்திக்கு ரொம்ப சந்தோஷமா தெள்ளிய மாவினால் அவித்த பிட்டை அழகாக மூடி இருந்த மூட்டையிலேருந்து எடுத்து அழகாக இந்தப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுத்தோடனே இந்த சிவபெருமான் என்ன பண்ணாராம், அப்படியே வாங்கி சாப்பிட்றாராம். அன்புல தோய்ந்த அந்த பிட்டு இல்லையா. உடனே அவர் சொல்கிறாராம், தாயினுடைய முளைப்பாலினும் இப்பிட்டு சுவையுடையது அப்படின்னு சொல்கிறாராம். அந்தம்மா குறைய சந்தோஷமா. அப்புறம் என்ன சொல்லிட்டு சாப்பிட்றாராம், இது சுந்தர பாண்டியனாக இருந்து இவ்வுலகை ஆண்டு அருளிய சோமசுந்தர கடவுளுக்கே உரியதாக அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போட்டுக்கிறாராம் அந்த பெருமாள். அப்படியே அவர் தானே சோமசுந்தரர் அப்படி சொல்லிகிட்டே சாப்பிட்டாராம். அப்புறம் நமக்கு தெரியும், இந்த கரையை அடைக்காமல் ஆடி பாடி அவர் பாட்டு குதிச்சிட்ருப்பார். கோபம் வந்ததா பாண்டியனுக்கு ஒரே அடியாக பெரம்பில் அடிக்கிறார். அந்த அடி தான் எல்லார் முதுகிலும் விழுகிறது. அப்படியே எல்லாரும் திடுக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த பாண்டியனுக்கு தெரியுது, சேவர்களை அனுப்பி அந்த வந்தியை கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்றாங்களாம். அவங்கெல்லாம் வந்து மன்னன் உன்னை அழைக்கிறார் அப்படின்னொன்னே வந்தி அப்படியே நடுநடுங்கி போயிடுறாளாம். ஐயோ, இந்த கூலியால் என்ன பண்ணானோ தெரியலையே, என்னை கூப்பிட்டுட்டு அனுப்புகிறாங்களே, அங்கே போனால் என்ன தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு சிவசிவா சிவபெருமானே எனக்கு என்ன சோதனையோ அப்படின்னு நினச்சி கலங்கி போயிட்டாலாம். அப்போ என்ன ஆச்சாம், அங்கேருந்து சிவபெருமானே வந்தாராம். வந்து என்ன சொல்கிறாராம், அன்பையே தேனாக கலந்து ஊட்டிய பிட்டினை திருவமுது செய்தருளிய சோமசுந்தர கடவுள் அவருடைய திருவருளால் என்ன பண்ணாராம், சிவகணத்தவர்கள்லாம் வானிலிருந்து ஒளி வீசுகிறாங்களாம். தேவ விமானமே வருதாம். அங்கேருந்து வந்து அன்னையே வருக அப்படின்னு சொல்லி அந்த விமானத்தில் ஏற்றிக்கிட்டு தேவர்கள்லாம் பூமாரி பொழிகிறாங்களாம். பன்னின் இசை ஒலிக்குதான், அப்படியே வேத மந்திரங்கள்லாம் ஓதுறாங்களாம். தேவ துந்துபிகள்லாம் முழக்கம் செய்கின்றனவாம். வானின் கண் ஓங்க அப்படி ஒரு இசையோட பூமாரி பொழிய சிவலோகத்திற்கு அழைத்து சென்றார் சிவபெருமான் அந்த வந்தியை அப்படிங்கிறார். இதைவிட சிறந்த பரிசு என்ன இருக்க முடியும்? அந்த தாய் தன்னோட பக்தியினால் அப்படியே சிவனை தன்னுடைய கூலியாளாக வரவழைச்சிட்டாங்களே, அதுதான் சிவபெருமானின் பெரும் கருணை. தன்னை மனசில் வச்சுருக்கவங்களுக்கு கஷ்டம்னா தான் துன்பத்தை அனுபவித்து அவங்களுக்கு அருள் புரிகிறார். அதான் இந்த இதில் பாடுறார் மாணிக்க வாசகர். பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும்
இதை விட வேற என்ன பரிசு தர முடியும்? அப்படியேப்பட்ட பரிசை அவர் வழங்கினார். அப்புறம் என்ன பாடுறாருன்னா, உத்தர கோச மங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். உத்தர கோச மங்கை அப்படிங்கிறது ஒரு சிவஸ்தலம். அங்கே உத்தர கோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். வித்தகம் அப்படின்னா ஞானம். உத்தரகோச மங்கை அப்படிங்கிற ஸ்தலத்தில் ஞான திருவுருவாகிய நீ வந்த. எப்படி வந்த? குரு வேடம் அணிந்து வந்தாய் அப்படின்னு சொல்கிறார். இது இன்னும் ஒரு திருவிளையாடலை குறிக்கிறது. உத்தரகோச மங்கையில் உமையம்மை என்ன பண்ணாங்களாம்? இறைவனை நோக்கி தவம் இருந்தாங்களாம். எதற்காக அப்படின்னா, இறைவா, முன்ன கடல்ல இருந்து மீட்டோம் இல்லையா ஆகமங்கள்லாம், சிவ ஆகமங்கள்லாம், அதெல்லாம் எனக்கு மீண்டும் நீங்கள் உபதேசித்து அருள வேண்டும். ஏன்னா நம்ம முன்னவே பார்த்தோம், அவர் ஆகமங்களை உபதேசிக்கும் பொழுது அப்படி அம்மன் உமையால் கொஞ்சம் சலனப்பட்டுருவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்காக தான் அவர் சபிச்சிருப்பார். அந்த சாபத்தில் தான் அவள் கீழே திரும்பவும் மலைஞர் மகளாக பிறந்து மனம் கொள்கிறார். இப்போ அதை திரும்ப அந்த ஆகமத்தை படிக்கணும் இல்லையா, அதுக்காக தவம் இருந்தார்களாம். இறைவா, எனக்கு நீங்கள் திரும்பவும் அந்த ஆகமத்தை உபதேசித்து அருளணும் அப்படின்னோடனே உமையால் கேட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? மனம் கனிந்து வராராம். குருவாக வருகிறாராம். இறைவன் அம்மைக்கும் அங்கு அருந்தவம் புரிந்த 64 முனிவர்களுக்கும் குருநாதனாக தோன்றி ஆகமங்களை இனிதே உபசரிக்கிறாராம். அந்த திருவிளையாடலை நினைத்து மாணிக்க வாசகர் அப்படியே சந்தோஷப்படுறார். அப்புறம் என்ன பாடுறாரு? பூவனம் அதனில் பொலிந்து இருந்து அருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும். அப்படின்னா தூவன மேனி அப்படின்னா களிம்பு ஏறாத தூய்மையான நிறம் பொருந்திய பொன்மேனியாம். பூவனம் அப்படிங்கிறது ஒரு திருப்பூவனம் அப்படிங்கிற ஸ்தலத்தை குறிக்கிறது. திருப்பூவனம் அப்படிங்கிற ஒரு ஊர் மதுரைக்கு கிழக்கே 12 நாழிகை தூரத்தில் இருக்கிறது. இந்த பூவனத்தில் பொன்னணையாள் அப்படின்னு ஒரு சிவபெருமானின் பக்தியை இருக்கிறார்களாம். அவங்க சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியாம். அப்படியே காதலாகி கசிந்து உருகி கும்பிடுவாங்களாம். அவங்களுக்கு இந்த சிவபெருமானை பார்க்க பார்க்க ஒரு பெரிய ஆசை வந்துதான். நமக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக குழந்தை பேர குழந்தையெல்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பொண்ணில் காப்பு போட்டு பார்க்கணும், நம்ம பொண்ணால் ஒரு செயின் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? பொண்ணால் மோதிரம் போட்டு பார்க்கணும், காதுக்கு தோடு போட்டு பார்க்கணும், இப்படிலாம் ஆசைப்படுவோம்ல மனிதர்கள். அதே மாதிரி அந்த பொன்னணையாள் அப்படிங்கிற பக்தை சிவன் அடியார் என்ன ஆசைப்பட்டாங்களாம்? சிவபெருமானுக்கு திருவமுது ஊட்டி மகிழ்ந்தாள். டெய்லி பிரசாதம் தருவாங்க. சிவன் அடியார்கள்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோ அழகாக அமுதூட்டுவார்களாம், பசி தீர்ப்பார்களாம். அந்த அம்மையாருக்கு ஒரு ஆசை வந்துதான். என்னென்னா, சிவபெருமான் இவ்வளவு அழகாக இருக்காரே, திருவுருவாக இருக்காரே, அவருக்கு பொன்னால் செய்து வழிபட வேண்டும். இந்த சிவபெருமானின் உருவத்தை நான் எப்படி வழிபடணும்னு ஆசைப்படுறேன்னா, பொன்னால் செய்து வழிபடணும்னு ஆசைப்படுறாங்க. பொன்னால் செய்யணுன்னா பொண்ணுக்கு நிறைய பணம் வேணுமே, அதனால் அவங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை. அதனால் தன் வறுமையை நினைத்து வாடுகிறார்கள். இது பொருட்களையா சிவபெருமானுக்கு. உடனே அடடா, இந்த பக்தை, இந்த அடியார், இந்த அம்மா கவலைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் மாதிரி ஒரு வேடம் அணிந்து வருகிறாராம். முன்னாடி பித்தனாக இருப்பாரா, இப்போ சித்தராக வந்திருக்கார். சித்தராக அங்கேருந்து இந்த வீட்டுக்கு சொல்கிறாராம், அம்மா, ஏதாவது இரும்பு தட்டு முட்டுலாம் இருந்தால் இங்கே கொண்டு வாங்க, நான் சித்து வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்லாம் சொன்னோடனே அந்த அம்மா, இவர் யாரோ வந்திருக்காரு, பேசுறது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டில் தோட்டத்து பக்கம் போய் தேவையில்லாத இரும்பு சாமானெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்களாம். இவர் என்ன பண்ணார்? இவர் சித்தநாதர், சித்து விளையாட்டு விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டார். அவற்றை மருந்து கையால் தீண்டி, அவரே ஒரு மருந்தீஸ்வரர் தானே, வைத்தீஸ்வரன் தானே, அவர் என்ன பண்ணுறாராம்? தன் மருந்து கையால் அதை அப்படியே தொடரார், தீண்டுறார். உடனே என்ன ஆயிடுத்து? அந்த இரும்பெல்லாம் பொன்னாக மாறியது. அப்படியே மினுமினுன்னு பொன்னாக ஜகஜகன்னு ஜொலிக்குதான். உன் விருப்பப்படி திருவுருவை சமைத்து வழிபாடு செய்க அப்படின்னு ஆணை தந்து உடனே மறைந்து விட்டாராம். அந்த பக்தைக்கு, அந்த அடியாருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இந்த பொன்னை வைத்து அந்த பொன்னணையால் என்ன பண்ணுறாங்க?
புவனம் என்னும் ஊரில் அழகாக சிவபெருமானை பொன்னால் செய்து வழிபட்டார்களாம். இப்படி நீ வந்தியே, அங்கே பார்த்தா வந்தியோர்கிட்ட வந்து பிட்டுக்கு மண் சுமக்கிற, இங்கே பார்த்தா இன்னொரு அடியாருக்காக இரும்பையே பொன்னாக்கி காட்டுகிறாயே அப்படின்னு மேலும் மேலும் உருகி உருகி பாடுகிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாதச் சிலம்பு ஒளி காட்டிய பண்பும். திரும்பவும் இவருக்கு இந்த ஞாபகம் வந்துடுது. குறித்த நாளில் குதிரை வராமல் போயிட்டு பாண்டியன் வருத்தப்படுத்தினாரே, கஷ்டப்படுத்தினாரே வாத ஊரனை. வாத ஊரன் யார்? இவர் தானே, மாணிக்கவாசகர் தானே. கஷ்டப்படுத்தினோன்னு நீ என்ன பண்ண? அந்த திரும்பவும் அந்த நரியை பரியாக்கிய கதை தான் வருது. அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் அப்படிங்கிறார். வாத ஊருக்கு வந்து இனிது அருளி நீ இனிமையாக அருள் புரிந்தாய், பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அப்படின்னா என்ன? அந்த வணிகனாக தோன்றிய சிவபெருமானுடைய உருவத்தை அப்படியே மனசில் திரும்ப நினச்சி பார்த்து யோசித்து பார்த்து வர்ணிக்கிறார். நீ எப்படி தெரியுமா வந்த? தொண்டர்களின் பாசக்கட்டை அறுத்தருளும் பரஞ்சோதி அல்லவா நீ, சோமசந்திர கடவுளே. நீ வந்து அமைச்சராகிய வாத ஊரடிகளின் பொருட்டு கீழே வந்த. அரிமர்த்தன பாண்டியன் பிறப்பை அறுக்கும் நோக்கமும் உன்னுடைய வரவில் இருந்தது. நீ பார்க்கறதுக்கு எப்படி இருந்த? உன்னுடைய திருவடிகளில் வீரக்கழலை அணிந்திருந்தாய். உன்னுடைய திருக்கரத்தில் அகவிருளையும் போக்கும் ஒரு ஒளி வீசும் ஞான வாளை ஏந்தியிருந்தாய். அப்புறம் எப்படி இருந்த தெரியுமா? ஒருபுறம் சற்று சாய்ந்த கொண்டை போட்டிருந்த, திருமுடிப்பாகையும் போட்டிருந்த, நெற்றியில் விபூதியிட்டிருந்த, அப்படியே வெள்ளிய ஆடையும் கவசமுமாய் அப்படியே மெய்ப்பொருளாக வந்து நீ நின்ன. உன்னை பார்க்கும்போது மனசுலேருந்து நீக்கவே முடியாத அளவுக்கு அழகாக இருந்த. அறம் பொருள் இன்பம் வீடு அந்த 4 கால்களையும், ஞானகாண்டம் கருமகாண்டம் என்ற 2 செவிகளையும், பரஞானம் அபரஞானம் ஆகிய 2 கண்களையும், அரிய விதியாகிய முகத்தினையும், விளக்காகிய வாளையும், ஆகமங்களாகிய புற வணிகர்களையும், ஆகம மந்திரங்களாகிய மாலை கிண்கிணி மாலை இப்படிலாம் நீ அணிந்து வந்தாய். அப்போ காலில் என்ன போட்டிருந்த? சிலம்பு போட்டுட்டு வந்த, சிலம்பை அணிந்து வந்தாய். அதை பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்தது. அதனால தான் இங்கே அந்த பாட்டில் சொல்கிறாரு, பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒளி கொடுக்கிற பாத சிலம்பு போட்டுட்டு வந்த. அந்த சிலம்பொலி கேட்டு தான் அந்த ஊர் மக்கள்லாம் குதிரைகள் வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குதிரையுடைய அந்த நடந்து வர்ற அந்த ஒளியோட அந்த புழுதியோட உன்னுடைய சிலம்பொலி எல்லாருக்கும் கேட்டுச்சு. அதனால அப்படி வந்தியே நீ, வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அப்படியல்லவா காட்டினாய், உன் திருவடிகளை காட்டினாய், பாத சிலம்பினை ஒளித்து காட்டினாய் அப்படின்னு பாடுறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? திரு ஆர் பெருந்துரை செல்வன் ஆகி கரு ஆர் சோதியில் கரந்த கள்ளமும் அப்படிங்கிறார். அப்படின்னா திருப்பெருந்துறையில் எழுந்தியருளினாயே, நீ என்ன பண்ண? திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய குருவாகிய செல்வன் அல்லவோ நீ. நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லா ஜோதிகளுக்கும் கருவாகிய ஜோதியுள் மறைந்த கள்ளத்தனமும் அப்படின்னு பாடுறார். அப்படின்னா என்ன? கருவார் சோதினா ஒரு ஒளி உண்டாகுது, நம்ம பார்க்குறோம். ஜக ஜக ஜகன்னு அப்படியே தணலாக எரியுது, தீபமாக இருக்குது, அதை பார்க்குறோம். ஆனால் அந்த ஒளி முதல்ல ஒரு இடத்துல தோன்றி இருக்கும் இல்லையா, நம்மளால் அதை டக்குன்னு பார்க்க முடியாது. நீ அது மாதிரி கருவான ஜோதி, இந்த ஜோதியெல்லாம் ஒரு இடத்துல உருவாகுது, அதற்கு கருவானவன் நீ அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு, குருந்தை மரத்தடியில் சிவகுருநாதனாக எழுந்தருளி எனக்கு உபதேசித்து அடியார் கூட்டத்தோடு குளத்தில் தோன்றி பேரொளியில் மறைந்தாயே. அந்த வரலாற்றை நான் நினச்சி பார்க்குறேன். கள்ளர் இருளில் மறைவர். திருடர்கள்லாம் வந்தால் எங்கே மறைஞ்சிப்பாங்க? எல்லாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கள்ளர்லாம் இருளில் மறைவர், இருட்டான ஒரு இடத்துல போய் மறைஞ்சிப்பாங்க. நீ யாரு? தேவரீர், நீ உயர்ந்தவன், நீ பரம்பொருள், நீ அருட்பெரும் ஜோதி. நீ என்ன தெரியுமா பண்ண? ஒளியில் மறைந்தீர். உன்னை நீ ஒளிச்சிக்கிட்ட, உன்னை நீ மறைச்சிக்கிட்ட. எங்கே மறைச்சிக்கிட்ட? ஒளியில் மறைத்தீரே. அது எப்படி?
நான் யாரையாவது தெரியக்கூடாதுன்னா எல்லாரும் விளையாடும்போது என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்க. நீ என்ன பண்ணுற? நீ பரம்பொருள், நீ எங்கே தெரியுமா ஒளிஞ்சிக்கிற? ஒளியில் மறைந்தீர். அவ்வளோ அழகா கருவா சோதியில் கறந்த கள்ளமும். கள்ளம்னா திருட்டுத்தனம். ஐயோ, என்ன திருட்டுத்தனம், என்ன ஒரு நீ அப்படியே மாணிக்கவாசகர் நினச்சி சந்தோஷப்படுறாரு. இதில் ஒரு குறும்பு கூத்தாடுது பாருங்களேன். கள்ளம் அப்படின்னாலே தெரியாத இடத்துல மறையிறது. ஆனால் நீ என்ன பண்ணுற? ஒளியை காமிச்சு அந்த ஒளிக்குள்ளே மறைஞ்சிக்கிற. அப்படின்னா என்ன பெரிய கள்ளன் நீ அப்படின்னு ரசித்து வியந்து பாடுகிறார். இப்படி இறைவன் திருவிளையாடல்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதில் அப்படியே உருகி உருகி பாடுறார் மாணிக்கவாசகர். அதை நாமும் அனுபவித்து மகிழலாம், இறையருளை பெறலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.